அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி பட்டர் அவர்கள் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் இருந்து 13வது பாடலையும் அதற்குரிய விளக்கத்தையும் பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். பல்குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிருக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடும் கருப்பை ஒரு ஜீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாதவானவர் குலாத்தினுக்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் யாவர் அவரவருக்கும் அவரவர் மனசளிப்பில்லாமலே நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்து மிகு நவநிதி உனக்கிருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்த நகைப்பு உனக்கே அல்லவோ அல்கலந்து உம்பர் நாள் அளவெடுக்கும் சோலைய ஆதிகடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாடலிலே அபிராமி பட்டர் அவர்கள் எல்லா 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் உள்ள ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கும் என் அன்னையே, ஆதிசக்தியே, தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் மற்றும் சகல ஜீவராசிகளுக்கும் கருப்பையில் உருவாகும் உயிருக்கும் ஒரு நொடிப்பொழுதில் படியளந்து கொண்டிருக்கும் என் தாயே, பராசக்தியே, உன்னை நான் வணங்குகின்றேன். நவநிதிகள் எல்லாம் உன் வசம் இருந்தும் எல்லா தொழில் கலைகளும் உன் வசம் இருந்தும் நான் ஒருவன் வறுமையால் வாடிக்கொண்டிருந்தால் அது உனக்கு ஒரு நகைப்புக்குரிய செயலாக இல்லையா அன்னையே என்று கேட்டு வாடுகிறார். பல விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் நான் எடுக்கும் முயற்சிகளிலும் உன்னுடைய அருளும் பொருளும் வந்து எனக்கு சேர்ந்து என்னுடைய வாழ்வு சிறக்க வேண்டும். சோலைகள் சூழ்ந்து இருக்கும் ஆதி கடவுரின் வாழ்ந்திருக்கும் ஆட்சி செய்யும் என் தாயே, அன்னையே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று இந்த பாடலிலே அப்பர் பிரான் வணங்குகிறார். எல்லா கலைகளும் எல்லா சக்தியிலும் உன்னிடம் இருக்கிறது. நீ நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றலாம். அவ்வாறு எனக்கு அருள் கூர்ந்து என்னை ரட்சித்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.